2001ஆம் ஆண்டு தேர்தலும் அதை தொடர்ந்த சில நிகழ்வுகளும் தமிழ்நாடு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பல திருப்பங்களை கொண்டதாக இருந்தன. அது குறித்து தொகுப்பாக பார்க்கலாம். ஆயிரத்து 1996 தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றிருந்த நிலையிலும் அதிமுக மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருந்த நிலையிலும் அடுத்து வந்த 2001 சட்டமன்ற தேர்தல் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் நடைபெற்றது. 1976, 1989 ஆகிய ஆண்டுகளில் திமுக அரசு முழு பதவிக்காலம் முடியும் முன்பே கலைக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறை 5 ஆண்டுகளையும் நிறைவு செய்தார் மு. கருணாநிதி. திமுக முதன்முறையாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. விசிக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளும் திமுக அணியில் இருந்தன. விசிக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலாக இது அமைந்தது. அதிமுக இம்முறை தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், பாமக, இடதுசாரிகள், முஸ்லிம் லீக் என பெரும் கூட்டணியுடன் களமிறங்கியது. எனினும் தான்சி உள்ளிட்ட 2 வழக்குகளில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்ததால் ஜெயலலிதாவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அவர் 4 இடங்களில் வேட்புமனு செய்த நிலையில் 4 தொகுதிகளிலுமே அது நிராகரிக்கப்பட்டது. ஜெயலலிதா போட்டியிட முடியாத சூழலில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. 140 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 132 இடங்களில் வெற்றி பெற்றது. மறுதரப்பில் திமுக 31 இடங்களில் மட்டுமே வென்றது. ஜெயலலிதா தேர்தலில் போட்டியிடாவிட்டாலும் அவரை தங்கள் தலைவராக அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தனர். சர்ச்சையான சூழலில் ஆளுநர் பாத்திமா பிவி ஜெயலலிதாவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். எனினும் 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததால் செப்டம்பர் 2001 ஜெயலலிதா விலகினார். ஓ. பன்னீர்செல்வம் முதன்முறையாக முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். எனினும் போதுமான ஆதாரங்கள் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தால் 2001 டிசம்பரில் ஜெயலலிதா விடுதலை செய்யப்பட்டார். 2002 ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலில் வென்று ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சரானார்.